இப்போ நம்ம நார்மலாக ஃபியூஸ் டிவி யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த முர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற வோல்டேஜ் மானிட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா அங்கே ஃபிசிக்கலாக ஒரு கிளாஸ் ஃபியூஸ் போயிடுச்சுன்னா நம்ம ஃபியூஸை தேடணும். ஓகேவா? ஆனால் இந்த டிவைஸில் அப்படி ஒரு பிரச்சனை இருக்காது. என்னென்னா இதில் ஒன்ஸ் ஃபியூஸ் போயிடுச்சு, ஒன்ஸ் ஷார்ட் சர்க்கிட்டோ ஏதோ ஒரு வோல்டேஜ் ஆம்ஸ் ரேட்டிங் அதிகமாகிடுச்சு, ட்ரிப் ஆயிடுச்சுன்னா நீ வந்து ஃபியூஸ் தேட வேணாம். ஒன்ஸ் இதில் இந்த ரீசெட் பட்டன் ஒன்று இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணனா என்ன ஆயிரும்? ரீசெட் ஆகிக்கிறோம். ஷார்ட் சர்க்கியூட்டை என்னன்னு செக் பண்ணி அதை சால்வ் பண்ணிவிட்டு இந்த ரீசெட்டை ப்ரெஸ் பண்ணனா அது என்ன ஆயிரும்னா ரீசெட் ஆகிக்கும். ஒன்ஸ் நீ ட்ரிப் பண்ணி பார்த்துக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணனா என்ன ஆயிரும்? அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்படி. ஓகேவா? நீ பார்த்தனா எதுவுமே இங்கே ஆன் ஆகாது. ஒன்ஸ் இந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணனா இப்போ நமக்கு ஷார்ட் சர்க்கியூட் எதுவுமே இல்லை. ஓகேவா? அதனால் நீ டேரெக்டாக ரீசெட் பண்ணனா என்ன ஆகுனா ரீசெட் வந்து எடுத்துக்கும். பார்த்தனா ஆன் ஆயிடுச்சா? ஓகேவா? இது வந்து ஃபிசிக்கலாக ஒரு ஃபியூஸ் வந்து நமக்கு தேவையில்லை. அந்த மெயின்டெனன்ஸ் டைமு இதெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் இந்த இது யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 4 அவுட்புட், ஒரு சேனல் இன்புட் கொடுத்துட்டு 4 சேனல் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுமாதிரி 4 சேனலுக்கும் டிஃப்ரெண்ட் ஆம்ஸ் ரேட்டிங் செட் பண்ணிக்கலாம். அது இதில் பார்த்தோன்னா தெரியும். 1 ஆம்ஸ், 2 ஆம்ஸ், 4 ஆம்ஸ், 6 ஆம்ஸ், அந்த மாதிரி 6 ஆம்ஸ் வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஆம்ஸ் ரேட்டிங் தேவையோ அதுக்கேற்றப்பல நம்ம அந்த இதை வாங்கிட்டோம்னா அதுக்கேற்றப்பல கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இது ட்ரிப் ஆயிடுச்சு அப்படிங்கிறத என்ன பண்ணிடலாம்னா இதில் ஃபீட்பேக் எடுத்துக்கலாம். ஒரு காமன் இருக்கும், அந்த NO பாயிண்ட் இருக்கும். இதில் ஒரு 24 வோல்ட் கொடுத்து இதை இன்புட்டாக PLCக்கு இன்புட்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி ட்ரிப் ஃபீட்பேக் ரெண்டு ஃபீட்பேக் ஒரு அவுட், அந்த மாதிரி 2 டூயல் ஃபீட்பேக் எடுத்துக்கலாம். அதான் இந்த டிவைஸோட ஒரு அட்வான்டேஜ்.